எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22 அதிகாரம் 30 சொல்லுகிறது. கர்த்தர் ரொம்ப அழகா பேசுறார். இந்த நாட்டுக்கு வர வேண்டிய சாபம், இந்த நாட்டுக்கு வர வேண்டிய என்னுடைய கோபாக்கனை அதை தடுப்பதற்காக அந்த திறப்பின் வாசலில் நிற்க ஒரே ஒரு மனுஷனை நான் தேடுறேன், ஒருத்தனும் காணேன். இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்து மிகப்பெரிய சாபத்தை அவர்களுக்கு வருவிக்கிற நேரத்தில் திறப்பின் வாசலில் மோசே நின்றார். மோசே சொன்னார், இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்திருந்தால் மன்னியும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட திறப்பின் வாசலில் நிற்கிறவர்கள் யார் என்று இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜான் நாக்ஸ் என்ற தேவனுடைய மனிதன் ஆண்டுடைய பாதத்தில் கதறினார், இந்த ஸ்காட்லாந்து எனக்கு தாரும், இல்லாத உயிரை எடுத்துரும். அப்படியே திறப்பின் வாசல் அந்த நாட்டினுடைய ஆசீர்வாதத்துக்காக நின்றார். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இன்றைக்கு வேண்டியது என்ன? உன்னுடைய உயரத்துக்காக, உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய பட்டணத்துக்காக திறப்பின் வாசலில் நிற்கத்தக்கதான ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். ஆனால் இங்க சொல்றாரு, ஒருவனையும் காணேன். அப்ப நாம் கேட்போம், ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.